உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம். பாக்யாதிபதி சூரியனும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி புதனும் இணையக்கூடிய இடம் கும்பம். அந்த இடத்துல இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகமாக அமைஞ்சு குரு பார்வையில் புதன் ஆதித்ய யோகம் உருவாகுது. அப்போது குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா ஒரு சடன் திருப்பங்கள், சடன் யோகம், சடனாக பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல். அப்போது இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு திருப்பங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் அந்த இடத்துல உருவாக்குது. ஏன்னா அந்த இடத்திற்கு அதிபதி தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி நின்று, அர்த்தாஷ்டம சனி பெரிய லெவலில் மன உளைச்சல்களையும், இனம் புரியாத மன வலிகளையும், தேவையில்லாத சரிவுகளையும், கடன் சுமைகளையும் உண்டாக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்திற்கு அதிபதி கொடுக்கக்கூடிய அந்த பாதிப்பை அந்த இடத்திற்கு அதிபதியினுடைய வீட்டில் இந்த யோகம் உருவாகி குரு பார்வை விழும் பொழுது அது மாபெரும் மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது இந்த புதன் ஆதித்ய யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பாக்யாதிபதியம் இருக்கக்கூடிய சூரியனால் உருவாக போகுது. அப்போது தனுசு ராசினாலே எப்போவுமே நேர்மை, உண்மை, யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட், தெய்வ சிந்தனை அதிகம். எதுலேயுமே தெய்வத்தை நினச்சிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு மனோபலம் கொண்டவங்க. அப்பேற்பட்ட நீங்கள் கடந்த கொஞ்சம் காலகட்டங்களில் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குனதுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. பட் பிரச்சனைலேருந்து வெளியில் வரதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க. ஏன்னா எடுத்த ரிஸ்க்கெல்லாம் 99% முடிக்கிறீங்க. பட் கடைசி 1% அது கடைசியில் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா மன உளைச்சல் உருவாகுது. இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்து இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா உடல் ரீதியிலேயே ஒரு பதட்டத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த பதட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய ஹார்ட் படபடப்பு, ஏதோ ஒரு பயம், இனம் புரியாத மன அழுத்தம், என்ன ஆகுமோன்னு தெரியலையே, நம்ம அடுத்தது எதை நோக்கி செயல்படுறதுன்னு புரியலையே, எதை தொட்டாலும் அது ட்ராப் ஆகுது, லாஸ் ஆகுது, பணம் 10 ரூபா சம்பாரித்து கொண்டு வந்தாலும் அது வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, தன் குடும்பத்தை சார்ந்தவங்க தன்னை சார்ந்தவங்களே தன்னை புரிஞ்சிக்காம தன்னை காயப்படுத்தக்கூடிய உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற நிலைமை, மொத்தத்தில் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு மன வலிகளை சந்தித்து உங்களுடைய விடாமுயற்சியில் இன்றைக்கி எல்லாத்தையும் சமாளித்து நிற்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாராலையும் இதை சமாளிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோகத்தினால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி தான் 7ஆம் வீட்டில் நின்று உங்கள் ராசியும் பார்க்குறாரு, அந்த யோகத்தையும் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ஒரு நல்ல தெளிந்த சிந்தனைக்கு வர போகிறீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து இலக்கம் நோக்கி அழகாக நீங்கள் ஒரு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதுலேயும் இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெற்றிக்குரிய இடம், அந்த வெற்றிக்குரிய இடத்துல இந்த யோகம் உருவாகும் பொழுது நீங்கள் எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இப்போ இத்தனை நாட்களாக குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி டைவர்ஸ் போகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சு இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே பல பிரச்சனைகளை சந்தித்த தனுசு ராசி என்பர்கள் மீண்டும் ரிலீஃப் ஆக போகிறீங்க. அந்த பிரச்சனை வெளியில் வர போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்யாதிபதின்றது சூரிய பகவான் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ தந்தை வழி சொத்துக்கள் கைவந்து சேரும். தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றிணையும். அதே நேரத்தில் தந்தை வழி உறவு முறை, உங்களோட பிறந்தவங்க அவங்களோட பிறந்தவங்க ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. 100% இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் அல்லவா. அப்போ தொழில் ரீதியில் பெரிய லெவலில் டேர்னிங் உருவாக போகுது. இத்தனை நாட்களாக பலவித பாதிப்புகளை சந்தித்து
கடன் சுமைகள் அதிகரித்து உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த சிக்கல்கள் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போகுது. மீண்டும் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. வேலையில் இருக்கிற குடைச்சல்களும் தீரப்போகுது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதி தான் இந்த யோக நிலை அடைய போகிறாங்க. அப்போ அரசு உத்தியோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதற்குரிய பரீட்சைகளில் இதற்கு முன்னாடி அரை மார்க் கால் மார்க் ஜஸ்ட் கேப்பில் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரும். எஜுகேஷன் ரீதியிலே கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல துறையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் அது தன்னை விட தகுதி இல்லாதவங்க வேலையில் போய் நிற்கிறாங்க. தன்னால் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியலையேன்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். குடும்ப சுமைகள் நீங்கள் எடுத்து அதை சரி பண்ண போகிறீங்க. கடன் சுமைகள் தீர்க்க போகிறீங்க. வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரப்போகுது. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. இதில் 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதனும் பாக்யாதிபதியோடு இணைஞ்சு இருக்கிறார். அப்போது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க, சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ப்ளஸ் குடும்ப ரீதியிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இதை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். மீண்டும் பிரில்லியன்சி கொடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். அதுலேயும் உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கல்வி ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும். அவர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்க, அவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். அது மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் செய்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது. வேலை ப்ளஸ் தொழில் சார்ந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட போகிறாங்க. மன உளைச்சலிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறாங்க. ஆனால் அவர்கள் சற்று வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கணும். இது அதற்குரிய ஒரு நேரம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு மற்றவர்கள்ட்ட வாக்குவாதமோ மற்றவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது விவாதமோ செய்வது கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டாம். இந்த ஒரு விஷயங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஏற்கனவே கொடுத்த பணம் கை வரலையே நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள், அது கை கொடுக்கும் இந்த நேரத்தில். ஆக ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நீங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களோ, இல்லை டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களோ, இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் சார்ந்து வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகளை சந்திச்சிருந்தாலும், நீங்கள் மற்றவர்களுக்கு வளர்ச்சி பாதையை கொடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்கன்றது 100% உண்மை. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக வேலை செய்ய போகுது. ஏன்னா முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். அதே 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா அந்த பலன்கள் பலம் பெற்றிருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை உண்டாக்கிடும். அது பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக்குறதுக்கு உண்டான 100% அதில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மாபெரும் மாற்றங்களையும் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுத்துரும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.